ஹாய் மை ஃபேமிலி ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா அக்கா பிரேக்ஃபாஸ்ட் காமிக்கவே மாட்டேன்றீங்கன்றீங்களா அதுக்கு தான் குக்கும்பர் கொஞ்சம் ஆப்பிள் ஆளுக்கு ஒரு எக்கு கூட வந்து இன்றைக்கி உளுந்தங்கஞ்சியில் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்தது மார்னிங்க்கு எல்லாத்துக்கும் பச்சை பட்டாணி பிரேக்ஃபாஸ்ட் ஓவர் மத்தியானத்துக்கு ரசம் சாதம் பீக்கங்காய் பொரியல் சாணுக்கு வேண்டிய நான் வந்து பூசணிக்காய் பொரியல் பண்ணி கூட பச்சை பட்டாணி வச்சு அனுப்பியாச்சு சாணுக்கும் அதே தான் கூட ஆப்பிள் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அவங்க அப்பாவுக்கு கதிர் 3 பேர்த்துக்கும் பேக் பண்ணியாச்சு கஞ்சி நான் மட்டும் காலையில் இப்படி தான் இருக்குமா நானும் கதிர் கம்முன்னு குடிச்சுப்போம் ஆனால் சாணம் அவங்க அப்பா பண்ணுற அளப்பர் இருக்குது பார்த்துருங்க ஐயோ சொல்லவே முடியாது என்னது கஞ்சியன் மரியாதையே நீ வந்து குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் வந்து குடிச்சிட்டு அம்மா சூப்பர் பண்ணுறேன் ஏன்னா வெள்ளம் தேங்காய் பாலாம் ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கல அதனால 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க நானும் சாணும் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சில பல வேலை இருந்தது ஆஸ்யூஷுவல் வீட்டு வேலை தான் பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன் பார்த்தா காலையிலேருந்து எனக்கு ஒரு தலைவலி இருந்தது பார்த்தா 4 நாளாக எண்ணெய் வைக்கல இந்த எண்ணெயை வந்து இன்றைக்கி வச்சு ஆகணுண்டா அப்படின்னு முடிவு பண்ணேன் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுமா இந்த பனிக்காலத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது ஸ்கேல்பில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சுகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்